எக்ஸைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் சம், அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். கன்சிஸ்டன்சி செக் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஜெனரலா இந்த கன்சிஸ்டன்சில டைப் 1 ஒன்னு இருக்கு. ஓகேவா? அதுல வந்து என்னன்னா ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஒன்னா இருக்கும். அதுவும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இப்ப சப்போஸ் 3ன்னு எடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ரேங்கும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனா இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். அந்த சிஸ்டத்தை கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். அதுக்கு என்னது யூனிக் சொல்யூஷன் இருக்கு. ஒரே ஒரு சொல்யூஷன், எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரே ஒரு வேல்யூ, அண்ட் இசட்டுக்கு ஒரு வேல்யூ. அதே மாதிரி டைப் 2 என்ன அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஒன்னா இருக்கும். இது ரெண்டும் ஒன்னா இருக்கும். ஆனா இது என்னது லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸா கூட இருக்கலாம். இப்ப சப்போஸ் ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் 2 இருக்குன்னு வச்சுங்களேன், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, ஆனா அன்னோனை விட குறைச்சலா இருக்கு அப்படின்னா என்னது, அதை நம்ம கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். பிளஸ் என்னது, அதுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஒரு சிங்கிள் சொல்யூஷன் கிடையாது. எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரே ஒரு வேல்யூ இதுல நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை மாதிரி கண்டுபிடிக்காம என்னது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும், நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டைப் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது அப்படின்னா அடுத்தது நம்ம நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அதெல்லாம் போய் அந்த இதுக்கு செக் பண்ணவே தேவையில்லை. இது ரெண்டுமே ஈக்குவலே இல்லை அப்படின்னாலே நம்ம டைரக்டா என்னன்னு சொல்லலாம், இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன். அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஓகேவா? இந்த 3 டைப்ல தான் நம்ம இந்த சம் எல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் சம் எப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? ரேங்க் மெத்தட்ல நம்மள போட சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கு நம்ம அந்த ரோ ரிடக்ஷன் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா எழுதிக்கலாம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னது, இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸ், அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க கான்ஸ்டன்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ அந்த ஈக்குவேஷன் பாருங்க, அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, அதுல உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ். தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து அதுல உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து என்ன செய்யணும், ஜஸ்ட் இந்த ரோயல் ட்ரையாங்கிள் 0 ஆக்க ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் ரோல உள்ள அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கீழே இருக்கிற 2 எலமெண்ட்டை 0 ஆக்கணும். ஓகேவா? எப்படி 0 ஆக்குறதுன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. என்ன செய்யணும், இந்த 2வை இந்த 1ஓட 2வை மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப R2 நான் என்ன செய்யறேன், R2 மைனஸ் 2 டைம்ஸ் R1. ஓகேவா? சேம் டைம் R3 நான் என்ன செஞ்சுக்கலாம், ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிக்கலாம். R3 என்ன செய்ய போறேன், R3 மைனஸ் இது என்ன செஞ்சுக்கலாம், 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 4 into 1 4, அப்ப 4 minus 4 0 ஆயிடும். அப்ப 4R1. அப்ப ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அதனால அதை அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் ரோ என்ன செஞ்சிருக்கேன், R2 மைனஸ் அப்படிங்கும்போது R2வை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா? மைனஸ் 2 டைம்ஸ் R1ங்கும் போது இந்த R1 இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், -2ஆலேயே மல்டிப்ளை பண்ணிடுறேன். 1 into -2 -2 -1 into -2 +2 2 into -2 -4 2 into -2 -4. நம்ம இங்க சைனோடைய சேர்த்து மல்டிப்ளை பண்றதுனால நம்ம இந்த இடத்துல அடிஷன் பண்ணிக்கிறோம். வெறுமனே நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லா போடணும். ஓகே, அடிஷன் பண்ணிக்கங்க. 0 3. ஓகேவா? இது என்னோட புது R2 கொண்டு போய் எழுதிக்கலாமா? அதே மாதிரி R3 என்ன செஞ்சுக்கலாம், அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துங்க. R3 மைனஸ்ங்கும் போது R3 தான் முதல்ல எழுதணும். ஸோ 4 -1 1 4 -4 டைம்ஸ் அப்படிங்கும் போது என்னது, இந்த ஃபர்ஸ்ட் ரோவை -4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 1 into -4 -4 -1 into -4 +4 2 into -4 -8 again 2 into -4 -8. இப்போ ஒரு அடிஷன் கொடுத்துக்கங்க. 0 3 -7 -4. ஓகேவா? இது என்னோட புது R3 பொசிஷன்ல கொண்டு போய் அதை எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். -4. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் காலத்துல உள்ள அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற 2 நம்பர்ஸையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, 0 ஆக்கியாச்சு. அடுத்தது என்ன செய்ய போறோம், நம்ம செகண்ட் காலத்துக்கு பார்ப்போம். செகண்ட் காலத்துல இந்த கடைசி எலமெண்ட், இந்த எலமெண்ட்டை 0 ஆக்க ட்ரை பண்ணணும். 0 ஆக்க ட்ரை பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், R3 வந்து R2ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். அப்ப என்னது, இதுவும் 3ஆ இருக்கு, இதுவும் 3ஆ இருக்கு. ஜஸ்ட் இதை என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்ப மைனஸ் பண்ணலாமா,
R3 implies R3 minus R2. அப்ப ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸும் இல்ல, செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்ல, தேர்ட் ரோல மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம், இதையும் மைனஸ் பண்ணி எழுத போறோம். அப்ப 0, 3 minus 3 0, minus 7 minus 0 minus 7, minus 4 minus 3 minus 7. ஓகேவா? இப்ப இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு 0 வந்துருச்சு. மறுபடியும் இதை வேற ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி வேற ஏதாவது ரோஸா வந்து 0 ஆக்க முடியுமா நம்ம செக் பண்ணிக்கணும். இங்க செக் பண்ணீங்கன்னா இது -7 இருக்கு, இதோட ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. இதோட ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாலும் என்னது எகைன் நம்பரா இருக்கும், இல்ல இதையும் எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்கு மேல எந்த ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸுமே பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம அப்படியே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எழுதிட வேண்டியதுதான். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த 3x3 இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்துதான் என்னது ஏபிங்கிற மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ்ல 1 2 3 ரோஸ் இருக்கு இல்லையா, 3 ரோஸ்ல எத்தனை ரோல 0 இல்லாத ரோ இருக்குன்னு பாக்கணும். அதாவது நான் 0 ரோஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்கணும். இப்ப பாருங்க, இதுலயும் எல்லாத்துலயும் நம்பர்ஸ் இருக்கு, இதுலயும் நம்பர் இருக்கு, 0 இல்லாம வேற நம்பர் இருக்கு, இதுலயும் 0 இல்லாம வேற ஒரு நம்பர் இருக்கு. அப்ப 3 ரோஸ்லயுமே நம்பர் உள்ள ரோஸே இருக்கு. மூணுமே என்னது நம்பர் உள்ளதுதான், 0 இல்லாம நான் 0 நம்பர் உள்ள ரோஸ். அதனால இதனுடைய ரேங்க் என்ன சொல்றோம், 3ன்னு சொல்றோம். எத்தனை நான் 0 ரோஸ் இருக்கோ அதுதான் அதனுடைய ரேங்க். அதே மாதிரி இங்க பாருங்க, ஹோல் ஏபி எடுத்துக்கங்க. ஏபில பாருங்க எல்லா ரோஸ்லயுமே நம்பர்ஸ் இருக்கு. அப்ப இதனுடைய ரேங்க், ஏபியோட ரேங்க்கும் என்னதான் 3 தான். Therefore rank of AB equal to rank of A, which is equal to 3. which is equal to என்னது, இங்க number of unknowns என்னது, x, y, z 3 unknowns இருக்கு. So அதுவும் number of unknowns என்னதான் இங்கதான் 3 தான். ஓகேவா? number of unknowns. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல். rank of AB equal to rank of B, which is equal to 3. அதுங்கிறது என்னது, number of unknownsக்கும் ஈக்குவலா இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், the system is consistent. The system is consistent and has unique solution. ஒரு சிங்கிள் சொல்யூஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளால பாசிபிள் அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப இந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஃபைனலா ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ எகைன் என்ன செய்யுது, ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கணும். ஓகேவா? ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு அதை என்ன செஞ்சுக்கணும், XYZ வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துங்க, இது 3x3 ஒரு XYZ காலம் மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும், இந்த மாதிரி ஈக்குவேஷனா கிடைச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இந்த 1 into x minus 1 into y plus 2 into z ஈக்குவல் டு இந்த இங்க இருக்கிற நம்பர், இந்த காலம் என்னது அப்படின்னா ஈக்குவல் டு வந்தால ஒரு கான்ஸ்டன்ஸ் இருந்தது இல்லையா, அதுதான். இப்ப எழுதிக்கலாமா, x minus 1 into y minus y plus 2 into z 2z which is equal to 2. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த காலம் இந்த ரோ எடுத்துக்கங்க. இதுல x டேர்ம்ஸ்க்கு 0 இருக்கு, அதனால விட்டுறலாம். y டேர்முக்கு 3 இருக்கு, சோ 3 into y. z டேர்முக்கு இங்க 0 தான் இருக்கு, அதனால அது போட தேவையில்ல. ஈக்குவல் டு 3 which implies என்னது, 3y equal to 3 னா y is equal to 3 by 3 equal to 1. y is equal to 1. அடுத்தது பாருங்க, கடைசி ரோ பாருங்க, x-க்கு உள்ளது 0, y-க்கு உள்ளது 0, z-க்கு உள்ள டேர்ம் மட்டும் தான் இருக்கு. சோ minus 7z is equal to minus 7. இப்ப z is equal to minus 7 by minus 7 which is equal to 1. அப்ப z ஓட வேல்யூ என்னதான், 1 தான். ஓகேவா? இப்ப y தெரியும், z தெரியும். இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேவா? யூஸ் z and y in 1. அப்ப என்ன ஆயிடும், x minus y-க்கு பதிலா 1 plus 2 into z-க்கு பதிலா 1 which is equal to 2. அப்ப x இங்க என்னது, 2 into 1 2, 2 minus 1 என்னது plus 1 which is equal to 2. x is equal to 2 minus 1, அந்த எடுத்து போயிடுறதுனால which is equal to 1. Therefore x is equal to என்னது 1. கன்சிஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் யூனிக் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. XYZக்கு நம்ம வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா?